வணக்கம் பிள்ளைகளே. இன்று அன்பான எங்களுடைய பிள்ளைகள் ஒரு கைவேலையை செய்ய காத்திருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோடு இணைந்திருந்தா இன்னும் அழகான கைவேலைகளை செய்யலாம். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் பயமுறுத்துவது போல் ஒரு பாம்பு தானே, பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்தாலும் இது நாங்கள் அவ்வளவு பயமுறுத்தாத வகையில் ஒரிகம்பானியில் இந்த பாம்பை செய்து பார்ப்போம். இதுக்கு நான் இன்றைக்கு தெரிவு செய்திருக்கிற கடதாசி A4 கடதாசி. இந்த கடதாசியில் நான் பச்சை நிறத்தில் தெரிவு செய்து இதை எடுத்து வைத்திருக்கிறேன். இப்போ தெரிவு செய்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன நிறங்களையும் நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். முதல்ல நாங்கள் பார்க்கலாம், எப்பொழுதுமே நாங்கள் மடிப்பது போல தான் இப்படி முக்கோணம் வரக்கூடிய மாதிரி இப்படி நாங்கள் மடித்தெடுத்து கொள்ள வேணும். இதோ பாருங்கள், இப்படி இந்த கார்னர் இருக்குது தானே. இப்போ A4 கடதாசியை நாங்கள் மடிக்கும் போது இதோ இது சரியாக நாங்கள் வெட்டாமல் விட்டால் இது சரியான அளவுகள் பிழைச்சிக்கொள்ளும். ஆகவே வெட்டும்போது சரியாக A4 கடதாசி எடுத்து நாங்கள் வெட்டும்போது சதுரமாக வெட்டி எடுக்கும்போது சரியாக இதை வெட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியா? அப்போது தான், அதாவது சரியான சதுரம் வர மாதிரி நீங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். முடிந்த அளவு அழகாக செய்கிறதுக்கு தான் நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். சரியா? இப்போ பாருங்கள், இதை திருப்பி இந்த பாருங்கள், நடுவில் இப்படி கோடு தெரியுது தானே, அந்த கோட்டுக்கு நேராக கீழ்ப்பக்கம் இருந்து மேல் நோக்கி இப்படி மடித்துக்கொள்ள வேணும். சரியா? இதை பாருங்க, ஏதோ சரியாக வைத்த பிறகுதான் நீங்கள் சரியாக மடிக்கணும். அதே மாதிரி மேல் பக்கத்தில் இருந்து கீழ் நோக்கி இந்த கோட்டுக்கு நேராக வர மாதிரி பாருங்க. நேராக வச்சுட்டு தான் இப்படி நீங்கள் மடிக்கணும். பார்த்தீங்களா? இதுக்கு பிறகு இன்னொரு முறை நாங்கள் இப்படி மடித்தெடுத்துக்கொள்ள வேணும். பார்த்தீங்களா? அதே போல் மேலிருந்து கீழ் நோக்கி இப்படி இப்படி ஏதோ இந்த கூர் பாருங்க ஒரே மாதிரி வரணும். இப்படி மடித்துக்கொள்ளணும். இனி இந்த பகுதி இருக்குது தானே, இந்த பகுதியையும் இப்படி இந்த கோட்டுக்கு வர மாதிரி மடிக்கணும். அப்போ தான் தலைப்பகுதி வர மாதிரி சரியாக அளவில் வரும். அதே போல் கீழேருந்து இப்படி மேல் நோக்கி இதையும் இப்படி மடிக்கணும். அதுக்கு பிறகு இதை இப்படி ரெண்டாக மடித்து எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ பாருங்க உங்களோட பக்கம் இந்த பக்கம் திருப்பி எடுத்துக்கொண்டு இந்த பெரிய பக்கமாக தெரியுதுன்னு இதை நாங்கள் தலை பக்கமாக எடுப்போம். நீள் பக்கமாக இருக்கிறத நாங்கள் வால் பக்கமாக எடுப்போம். இப்போ நாங்கள் முதல்ல சொல்லித்தரோம். இங்கே பாருங்கள், இந்த இந்த இப்படி இப்படி மேல் பக்கம் வருது தானே, இப்படி வர வேணும். இந்த இப்படி கோடு கோடாக வர மாதிரி இருக்குது தானே, அதை நாங்கள் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இதோ மேல் பகுதி எடுத்து இப்படி கீழ் நோக்கி பாருங்கள். நாங்கள் உங்களுக்கு இலகுவான ஒரு வழியில் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். இப்படி பேனாவால் முதல்ல நாங்கள் கீறிக்கொள்ளுவோம். சரியா? இது பாருங்கள், இப்படி கோடுகளை நாங்கள் முதல்ல வரைந்து எடுத்துக்கொள்வோம். இது இலகுவான வழி உங்களுக்கு. இனி இதை இப்படி மடிப்போம். மடித்து இப்படி அழுத்தி கொள்ள வேணும். ஒரு சின்ன பேனாவாலேயோ அல்லது ரூலராலேயோ நீங்கள் இப்படி மடித்து கொள்ளலாம். இப்போ பாருங்கள், அதே போல் நாங்கள் இந்த கோடுகள் போட்டு வைத்திருக்கிறோம் தானே, அந்த கோடுகளுக்கு நேராக இப்படி மடித்து நாங்கள் எடுத்துக்கொள்ள வேணும். இந்த பாருங்க, இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் உங்களுக்கு ஒரு முறை சொல்லி கொடுத்துருக்குறேன். அதாவது இப்போ மவுண்டன் ஃபோல்டுன்னு சொல்லக்கூடிய மாதிரி செய்கிறதுக்கு இப்போ பாருங்கள், இந்த 2 விரல்களால் பிடித்து, அதாவது ஒரு கூம்பு போல் இருக்கக்கூடிய இந்த பகுதியை நாங்கள் உருவாக்கணும். 2 கைகளால் அழுத்தி இப்படி இதோ பாருங்கள், இப்படி மடித்து, அது பிறகு மற்ற பக்கம் திருப்பி இது இப்படி கூம்பு போல் இந்த பக்கம் இப்படி எடுத்து கொஞ்சம் அழுத்திக்கொள்ள வேண்டும். இனி மறுபக்கம் மீண்டும் திருப்பி நாங்கள் இதோ இந்த கோடுக்கு நேராக இருக்கிற மாதிரி இப்படி கூம்பு போல் இப்படி மடிக்க வேணும். இப்போ பாருங்க, இப்படி வரும்போது தான் இது அந்த சரியாக ஊர்ந்து போவது போல் இந்த பாம்பனுடைய அமைப்பு எங்களுக்கு சரியாக கிடைக்கும். இன்னொரு முறை நாங்கள் வேணுமெண்டா இப்படி மடித்து கொள்ளலாம். இதையும்
இந்த பாருங்க இப்படி. இப்போ பாருங்க, பிள்ளைகளுக்கு உங்களுக்கு தெரிந்திருக்கும், நிறைய உங்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு வளைந்து போகுது போல் இருக்க வேணும்னு சொன்னால் நீங்கள் இது மாதிரி நிறைய மடித்து கொள்ளலாம். அதே போல் சின்ன சின்ன கோடுகளை விட்டு நீங்கள் மடித்தெடுத்து கொள்ளலாம். இப்போ பாருங்கள், பால் பகுதியை பார்த்துட்டோம். இனி நாங்கள் தலைப்பகுதியை எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம். இது எப்பொழுதுமே நாங்கள் இந்த விலங்குகளுடைய தலையை செய்வது போல தான் இந்த பாம்பினுடைய தலைப்பகுதியை செய்வதற்கு மிக இலகுவானது. இப்படி நாங்கள் முதல்ல மடித்து கொள்ள வேணும். இதை பாருங்கள், கொஞ்சம் இப்படி மடித்து தலையை இப்படி நாங்கள் தலையை தூக்கி வைத்து கொள்ள வேணும். அதாவது நாங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், குதிரை செய்யும் போது நாங்கள் கொஞ்சம் உயர்த்தினோமே, அது போல் இந்த பாம்புட தலைப்பகுதியை உயர்த்துவதற்கு இப்படி செய்து நாங்கள் மீண்டும் அழுத்தி எடுத்து இப்படி நிறுத்தி வைக்கலாம். இப்போ பாருங்கள், எங்களுடைய பயமுறுத்தக்கூடிய ஒரு பாம்பு. கொஞ்சம் பயமுறுத்த வேண்டுமாக இருந்தால் நாங்கள் சிவப்பு இப்போ இப்படி இதோ இப்படி வெட்டி இதை எடுத்து கம் அல்லது செலோ டேப்பை எடுத்து இதோ பாருங்க, இந்த வாய்க்குள்ள இப்படி செருகி அதனுடைய நாக்கு பகுதி இருக்கக்கூடிய மாதிரி சிவப்பு நிறத்தில் நாக்கு பகுதி அமைகிற மாதிரி நாங்கள் இப்படி ஒட்டிக்கொள்ளுவோம். சரியா? இப்போ பாருங்க, கொஞ்சம் பயமுறுத்தக்கூடிய மாதிரி இந்த பாம்பு இருக்கு தானே. பாருங்க, நாங்க பாம்பு செய்து முடிச்சாச்சு. இது செய்யும்போது கொஞ்சம் பயம் வருது தானே, ஆனாலும் இது ஒரு புதிய வகையான கைவேலைன்னு சொல்லலாம். ஆகவே எங்களோடு இணைந்திருந்து இது போல நிறைய செய்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.